தவேகாவுடைய தலைவர் திரு விஜய் மதுரை மாநில மாநாட்டுல திமுக பாஜகவை கடுமையா அட்டாக் செஞ்சிருந்தாரு. இந்த முறை அதிமுகவையும் விட்டு வைக்கல. பேர் சொல்லலைனாலும் பாஜகவின் RSSன் அடிமை கட்சி அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சாரு. இதற்கு தான் உடனடியாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி வெறும் சினிமா வசனம் மட்டும் பேசி முதலமைச்சர் ஆகிவிட முடியாது அப்படின்னு பதிலடியும் கொடுத்தாரு. தொடர்ச்சியாக மாஜிக்களும் வரிசை கட்டி தாவேக்காவை வறுத்தெடுக்க தொடங்கினாங்க. இப்படி மாறி மாறி ரெண்டு தரப்பும் மோதிக்கிறாங்க இல்லையா, தாவேக்கா வெர்சஸ் அதிமுக. இத உள்ளூர ரசிக்கிறது அதிமுக கூட்டணியில இருக்கின்ற பாஜக. என்ன அப்படின்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார தேசிய கட்சி வெர்சஸ் மாநில கட்சின்னு களம் மாறணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இங்க வேரூன்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி அதிகாரத்தையும் பிடிக்கணுங்கிறது பாஜகவுடைய ஒரு கனவு. இப்ப விஜயும் எடப்பாடியும் கூட்டணி சேர்ந்தா மறுபடியும் மாநில கட்சிகளுக்கு இடையிலான போட்டி மாறும். ஏதோ ஒரு மாநில கட்சி தான் ஆட்சி அதிகாரத்தையும் பிடிக்கும். இது பாஜகவுடைய கனவுகளை நொறுக்குவது போல. ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் பாஜக கூட்டணியில இருந்து ஜம்ப் அடிச்சவர் தான். மறுபடியும் இப்ப பாஜக கூட்டணியில இருக்காரு. விஜயும் சரி எடப்பாடியும் சரி ரெண்டு பேருமே எதிர் கட்சிகளை அட்டாக் பண்ணாம பேசிட்டு இருந்தாங்க. அப்ப எப்ப வேணாலும் இவங்க கூட்டணி சேரலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது பாஜகவுக்கும். இப்ப ஓப்பனாகவே விஜய் அதிமுகவை அட்டாக் செய்ய, அவங்களும் தவிர்க்க முடியாம விஜய் அட்டாக் செய்ய, அப்பாடா இப்ப கூட்டணிக்கான கதவுகள் இன்னும் வலுவா மூட தொடங்கியிருக்கு. இடைவெளி அதிகரிச்சிருக்கு. இப்ப நம்ம ரூட்டு கிளியரு அப்படின்னு ஹாப்பி மோடுக்கு திரும்பி இருக்கு பாஜக அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள்.